my name is Amisha Raju. I am an assistant professor in the Department of Costume Design and Fashion, Dr. S.N.S. Ramalakshmi College of Arts and Science. So today we are going to discuss about a case study with our below students. It is what about the struggles and challenges that Indian designers faced in global market and Indian market. Okay, so let's go and watch what they are going to discuss. International designer பத்தி என்னென்ன ப்ராப்ளம், என்ன ஐடியாஸ், இதெல்லாம் அப்ரோச், என்ன டிசைன்லாம் அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். அதில் வந்துட்டு இன்ஸ்பிரேஷனாக வந்துட்டு இந்த டிசைனர் வந்து என்ன பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு கல்ச்சரல்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு மோட்டிவ் ஏதாட்டும் ஒரு ட்ரெடிஷ்னலான விஷயத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். இந்தியன் டிசைனர்ஸ்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அந்த மாதிரி அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, அந்த கல்ச்சரல்ஸ் அந்த மோட்டிவ் ட்ரை பண்ணுவாங்க. பட் அதே இது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டிசைனர் பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்துட்டு அவங்க ட்ரெண்ட்ஸில் போகிறது, அதுக்கப்புறம் சீசன் வைஸ் எப்படி வந்து ட்ரெஸ் அப் பண்ணணும் அந்த மாதிரியே தான் பண்ணுவாங்க. இது வந்து ஃபேப்ரிக் மெட்டீரியல் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் டிசைனர்ஸ் வந்துட்டு இப்போ ஃபேப்ரிக் எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா சில்க், காட்டன், நம்மளாம் வந்துட்டு நேச்சுரல் ஃபைபர்ஸ்லேருந்து சூஸ் பண்ணுவாங்க. இதே இது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டிசைனர்ஸ் வந்துட்டு பிளெண்டட் எல்லாமே வந்துட்டு புதுசாக ஹேண்ட்மேட் கிளாத்தை வச்சுட்டு டிசைன் பண்ணுவாங்க. டிசைன்ஸ்லாம் வந்துட்டு சீசன் வைஸாக வந்துட்டு அப்ரோச் பண்ணுவாங்க. குளோபல் அப்புறம் இந்தியாவோட நியூ ஃபேஷன் டிசைனர்ஸ் இப்போ தான் நியூவாக ஃபேஷன் டிசைனர்ஸ் வந்து கிரியேட் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி ஸ்டேபிளாக அவங்களோட டிசைன்ஸ்லாம் எல்லாருக்கும் ப்ரூஃப் பண்ணுறது, எல்லாருக்கும் வந்து காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து குளோபலோட டிசைனர்ஸ் வந்து நம்ம வந்து ஃபேஷன் பாக்ஸ், ஃபேஷன் ஷோஸ் அந்த மூலியமாக நம்மளோட கார்மெண்ட்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் ஷோ பண்ண முடியும். மெயினாக நடக்கிற ஃபேஷன் பாக்ஸில் தான் நம்ம வந்து அதில் கார்மெண்ட்ஸ் வந்து அவங்க ஷோ பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் கல்ச்சர்ஸை வந்து நம்ம ஃபேஷன் ஷோ மூலியமாக நம்ம இந்தியன் கல்ச்சர்ஸை வந்து நம்ம ஃபேஷன் ஷோ மூலியமாக எல்லாருக்குமே காட்டலாம். நம்ம இந்தியன் ட்ரெடிஷ்னலை வந்துட்டு வெஸ்டர்னாக நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம வந்து எல்லாருக்குமே ஷோ பண்ணி காட்டலாம். அது ஒரு பெஸ்ட் ஐடியாவாக வந்து க்ரியேட் ஆகும், எல்லாருக்கும் நல்லா ஃபேமஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சோஷியல் மீடியாஸ் மூலியமாக வந்து குளோபலில் இருக்கிறத நம்ம இப்போ எப்படி இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற கவர்மெண்ட்ஸ் எல்லாம் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் சப்ளை பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்தியாவில் நம்ம க்ரியேட் பண்ணுற கவர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மளோட ட்ரெடிஷ்னல் இம்பேக்ட் வச்சு நம்ம வந்து வேர்ல்டு வைட் வந்து ஃபேமஸ் ஆக முடியும். அதுக்கு வந்து சோஷியல் மீடியா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியன் ஃபேஷன் டிசைனர்ஸ் வந்து எப்படி அவங்களோட ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல்னால் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க வாங்குறாங்க, லைக் ரெண்ட்டு, அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ். பட்னா அவங்க போடுறதுக்கு வந்து திருப்பி அவங்க அதை எடுத்துக்கிறதே இல்லை. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த இது வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அகெயின் வந்து மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து இந்தியனில் வந்து ஃபுல்லாக டெய்லர்ஸ் அவங்கக்கிட்ட தான் போய் எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க கஸ்டமர்ஸ்ட்டாக. ஸோ தென் அதுக்கப்புறம் கஸ்டமைஸ்டான அவேர்னஸ் வந்து இப்போ தான் வந்துருக்கு. அதுக்கப்புறம் கஸ்டமர் மைண்ட் செட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மைண்ட் செட் வந்து அவங்க டிசைன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, பட் ஆனால் அந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸில் வந்து மோஸ்ட்டாக அவங்க சென்சிட்டிவாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெட்டை போட்டார் அந்த இதுக்கே போயிடுறாங்க, ரெடிமேடாகவே போய் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்தியன் டிசைனர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ். ஆஸ் இந்தியன் டிசைனராக வந்து அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் ஃபேஷன், டெக்ஸ்டைல், டிசைன் இண்டஸ்ட்ரியில் நிறைய டேலண்டட் டிசைனர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதில் ஸ்டாண்ட் அவுட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். அண்டு வந்து வேறு டேஸ்ட் இருக்கும், அது எல்லாத்தையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஈஸி இல்லை. இந்த ஜென்ரேஷனில் வந்து ட்ரெடிஷ்னலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அட் த சேம் டைம் மாடர்ன் டச்சில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் மாடர்னை வந்து ஃபாலோ பண்ணுறதுல ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அண்ட் காஸ்ட் ப்ளஸ் க்ரியேட்டிவிட்டி பேலன்ஸ் பண்ணுறதுலையும் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு ஓன் பொட்டிக் ஆர் ஸ்டுடியோ வந்து செட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப தேவை. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லைன்னா அது ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும். இப்போ வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி சஸ்டைனபிள் டிசைன்ஸ்லாம் வந்து ரொம்ப
டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ காஸ்ட் ப்ளஸ் க்ரியேட்டிவிட்டியை பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. என்னோட இது வந்து டிசைனர்ஸோட சேலஞ்சஸ் பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து காமனாக இருக்கிறது வந்துட்டு காஸ்ட்டு, அதுக்கப்புறம் சஸ்டைனபிலிட்டி. இந்த ஃபேப்ரிக் வந்து வேஸ்டேஜ், அந்த வேஸ்டேஜ் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறையவே கார்மெண்ட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ அதை வந்து ரீயூஸ் பண்ண முடியல. அது வந்துட்டு பெரிய வேஸ்ட் ஆகுறதுனால அதை வந்து ஓவர் கம் பண்ணி வர முடியல. நிறைய கார்மெண்ட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுது. இன்னொன்று வந்து டிசைனர்ஸ் வந்து அந்த டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து காப்பி பண்ணுறதுனால டிசைனர்ஸ் வந்துட்டு அதை வந்து ஹை இதில் வந்து காஸ்ட்டில் வந்து கொடுப்பாங்க. அதை காப்பி பண்ணுறதுனால சீப்பஸ்ட்டாகவே வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ டிசைனர்ஸ்க்கு வந்து அங்கே வந்து லாஸ் ஆகுது. டிசைனர்ஸ் வந்து ஹேண்ட் கிராஃப்ட்டு இதெல்லாம் பண்ணுறத வந்து ஹை ரேட்டில் இருக்கனால பீப்புள்ஸ் யாருமே வாங்குறது இல்லை. மிஷின் மேடு ஃபேப்ரிக்ஸு, எம்ப்ராய்டரிஸ் இந்த மாதிரி சீப்பாக வந்து வாங்குறதுனால டிசைனர்ஸுக்கு வந்து நிறைய லாஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து ஓவர் கம் பண்ணி வாங்கணும்.